Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்க நம்ம கெஸ்டோட நேட்டிவ் திருக்கழுக்குன்றம் அப்படின்னாலும் இவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் எல்லாம் சென்னையில தான் இருந்திருக்கு. இவங்க நேட்டிவோட சிறப்பு, அப்புறம் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க ஷர்மிளா மணிகண்டன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஷர்மிளா. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல முதல்ல திருக்கழுக்குன்றம் ஈகிள் டெம்பிளோட சிறப்பு பத்தியும் உங்க சைல்ட்ஹுட் டேஸ் அங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. எங்கள் ஊர் பேர் திருக்கழுக்குன்றம். நாங்கள் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அந்த ஊர் தான். எங்கள் ஊருக்கு அந்த பேர் வந்த காரணம் வந்து 2 கழுகுனால. அது எப்படின்னா, திருக்கழுக்குன்றம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், திரு நம்ம மரியாதைக்கு சொல்கிறது, கழுகு, குன்றம் ஹில். எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் மேலே சிவன் டெம்பிள் இருக்குது. அந்த சிவன் டெம்பிளுக்கு எவ்ரிடே வந்து 2 கழுகு வரும். இது வந்து எங்கள் அம்மா குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்காங்க, எங்கள் தாத்தா பார்த்துருக்காரு, நான் சின்னதாக இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். அந்த கழுகு 2 கழுகு வரும். அது என்ன பண்ணுன்னா, எங்கள் வீட்டு மலைக்கு கீழே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல டிப் பண்ணிட்டு உச்சியில் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு எங்கள் ப்ரீஸ்ட் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்டாக 12 மணிக்கு குளத்துல போய் டிப் பண்ணிட்டு அந்த 2 கழுகு வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகும். இதுக்கு என்ன ஸ்டோரி கதைன்னா, அந்த 2 கழுகும் வந்து 2 முனிவர்களாம். அவங்க முனிவர்கள் வந்து ஒரு சாபத்தினால இந்த ஜென்மத்தில் அவங்க கழுகா மாறி சிவனை வந்து பார்க்க வராங்கன்றது தான் எங்கள் ஊரோட நம்பிக்கை. இந்த 2 கழுகும் வாரணாசிலேருந்து வருதுன்னு ஒரு மித்து உண்டு. அது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த கழுகு வராது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ வரதில்லை. பட் அந்த கழுகை பார்க்கறதுக்கே கூட்டமாக நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. எங்கள் ஊருக்கு வந்து கீழே கோயில் இருக்கும், ஒரு பெரிய கோயில், திருப்புர சுந்தரி கோயில். எங்கள் மலை கோயிலில் சிவனில் எப்பவுமே நந்தி இருப்பாங்க, மேலே நந்தி இருக்க மாட்டார். அது என்ன ஐதீகம்னா, அந்த மலையே ஒரு சிவன் மாதிரி நாங்கள் கும்பிடுவோம். நாங்கள் எவ்ரி டைம் ஊருக்கு போகும்போது அந்த மலையை சுற்றி வருவோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எங்கள் தாத்தா பாட்டி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து கிளம்புவோம், ஒரு 20-30 பேர். அங்கே மலையை சுற்றி மலை ஓரமாக நிறைய குட்டி குட்டி கோயிலுங்க இருக்கும். அந்த கோயிலில் எல்லாரும் விளையாடிட்டு அங்கே சின்ன சின்ன கடைங்க வச்சுருப்பாங்க. நம்ம கோலா கடை, ஐஸ்கிரீம் கடை. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஐஸ்கிரீம் என்ன, அந்த பால் ஐஸு, சேமி, பெப்சி, சோடா, இதெல்லாம் அங்கங்கே அந்தந்த ஸ்பாட்டில் நின்று குடிச்சிட்டு சாமி மலை ஏறுவோம். மலை ஏறுறது வந்து 565 படி. அது ஏறி நிறைய குரங்கு இருக்கும்பா எங்கள் ஊரில். மலை இருக்கிறதுனால அவ்வளோ குரங்குங்க. நாங்கள் எது வீட்டுக்கு செஞ்சாலும் பின்னாடி வந்து ஓப்பனாக இருக்கும். அதான் மாடு, கிணறு அதெல்லாம் இருக்கும். இந்த குரங்குங்க என்ன பண்ணுவோம், சமைச்சு முடிச்சாங்கன்னா நைஸ் வந்து கிச்சனில் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்கோ எடுத்து தூக்கிட்டு ஓடிடும். என்ன பண்ணா இருக்கும் அப்பெல்லாம். அந்த குரங்கு கூட விளையாடுவோம்னா எப்படின்னா, அதை பிடிக்கிறது, அது எங்களை துரத்தும், நாங்கள் துரத்துவோம். இந்த மாதிரி so much fun memories in my native town. ஆனால் நான் படிக்கல. நான் படித்ததெல்லாம் சென்னை. அப்பாவுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் சென்னை வந்துட்டு மை ஸ்கூல் எவ்ரி திங் வாஸ் இன் சென்னை. பட் எனி ஹாலிடேஸ், நம்மளுக்கு இந்த நவராத்திரி ஹாலிடே, ஹாஃப் டேர்ம் ஹாலிடே, சம்மர் ஹாலிடே எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போயிடுவோம். பொங்கல், தீபாவளி எதுவாக இருந்தாலும் we will go there. என்னோட கசின்ஸ் எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே எங்கள் ஊரில் இல்லை, எல்லாருமே வெளியில் ஒர்க்குனால வெளியில் போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரே வயசு தான். எல்லாருக்கும் ஒரு 2-3 வயசு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து ஒரு ரகலை பண்ணிட்டு சண்டே ஈவினிங் பஸ் பிடிக்கணும் ஊருக்கு, சென்னைக்கு போகிறதுக்கு. அப்போ அழுக வரும் பாருங்க, மனசு அப்படியே பாரமாக இருக்கும். போகணும் சென்னைக்கு அப்படின்னு ஒரு வாரத்தோட தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போவோம். இட்ஸ் வாஸ் மை சைல்ட்ஹுட். உங்கள் மெமரிஸை ரொம்ப ரசிக்கும்படியாக சொன்னீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ. அடுத்து நீங்கள் சென்னையில் படிக்கும்போது ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க?
அடுத்து இப்போ சென்னை சாப்டருக்கு வந்தோன்னா, நான் வந்து படித்த ஸ்கூல் பேர் ஹிந்து வித்யாலயா. ஸோ எங்களோட பிரின்சிபல் வந்து ஒரு லேடி தான். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஷீ ஸ்டார்டட் த ஸ்கூல். இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி, நானே வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி அப் டு 7th ஸ்டாண்டர்ட் வரையும் சின்ன ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த பசங்களுக்கு நல்லா நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட விஷன் அது. பட் ஸ்டார்ட் ஷி வாஸ் ஜஸ்ட் பில்டிங் அப் த ஸ்கூல். அப்போ வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான், எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எவ்ரிடே காலையில் ப்ரேயர் பாடுவோம். அப்புறம் ஒரு 8th ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்த டொனேஷன்ஸ், அவங்களுக்கு வந்த ஹெல்ப்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஷி பில்ட் அ வெரி பிக் ஸ்கூல். ஸ்கூல் கட்டின பிறகு எங்கள் பிரின்சிபல் வந்து அவங்க விஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரூ ஆகுது. எப்படின்னா, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னென்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லேர்ன் வீக்லி ட்வைஸ். ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை வோக்கலோ அந்த மாதிரி இருக்கணும், இன்னொன்று ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று. இதை வந்து கம்பல்சரி ஆக்குனாங்க. கம்பல்சரி ஆக்குனதுனால கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் ஓக்கல், பரதநாட்டியம் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பாய்ஸும் வயலின், ஃப்ளூட், மிருதங்கம், தப்லா, நிறைய ஒவ்வொருத்தங்க தே கேன் சூஸ் எவ்ரி இயர் மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வி லேர்ன் தட். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் அப்புறம் சிலம்பம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல். இப்போ 3 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா 3 to 4 இதை நாங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு ஷீ ஸ்டார்டட் டு இன்ட்ரடியூஸ் இந்த கிராமிய கலைகள். இப்போ நாங்கள் தேவராட்டம் கற்றுக்கிட்டோம். ஸ்கூல் ஃபுல்லாக கிரவுண்டில் நிற்போம். நாங்கள் எவ்வளோ 8th 9th 10th 11th 3 இயர்ஸ் நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் வராது, மோஸ்ட்லி தேர் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால. பப்ளிக் எக்ஸாம் இல்லாத பசங்க நாங்கள் எல்லாரும் ஒரு 50-60 சில்ட்ரன்ஸ் இருப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே தேவராட்டம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே பஜன் இருக்கும். நாங்கள் போய் பஜனில் உட்காந்து எல்லாரும் பஜன் பாடியே தீரணும். அப்போல்லாம் அழுவோம், நாங்கள் பயங்கரமாக அழுவோம். ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் கிளாஸுன்னு. அப்போ எங்கள் பிரின்சிபல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், வென் யூ க்ரோ அப் நீங்கள் எல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்கள் என்னை தேங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க சொன்னது தான் உண்மை, நிஜம். கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கிட்டது இப்போ எவ்வளோ அது யூஸ் ஆகுதுன்றது ரொம்ப நல்லா புரியுது. ஈஸியாக அவங்களுக்கு எல்லாம் வருது. யூ கேன் ரிலேட். ஓ, இது நம்ம ஆடி இருக்குமே, ஓ நம்ம இந்த இது ட்ரை பண்ணியிருக்குமே, இந்த பாட்டு பாடியிருக்குமே, இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியுமே. பஜன் கோயிலில் இப்போ பஜன் பாடும்போது அவங்க சொல்கிற ஸ்லோகம் பாதி எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் பியூட்டிஃபுல் as well my childhood in school. It's always a nice feeling to go back to that memory, to the school. உங்கள் சென்னை சேட்டரையும் பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணீங்க. சிலம்பம், கிராமிய நடனம், தேவராட்டம் அதில் மெயின் ஹைலைட். இது ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி, உங்களுக்கு சின்ன வயசில் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ணீங்க? வென் ஐ வாஸ் யங், என்னோட அங்கிள் வந்து எங்களெல்லாம் சும்மா டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் ஆடும்போது, ஷர்மி நல்லா ஆடுறா பாரு அப்படின்னு அவர் சொல்வார். இட் மேட் மீ லைக், ஓ யாரோ நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கும். அந்த சின்ன ஒரு 5 வயசு 4 வயசு 5 வயசு தான் இருப்பேன் இப்போ. அண்ட் தென் டிவியில் பாட்டு போடும்போது ஐ ஸ்டார்டட் மிமிக்கிங் தி ஸ்டெப்ஸ். அந்த நான் ஆடி பார்ப்பேன், அந்த ஸ்டெப்ஸை எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணுறது தான். பட் எனி டைம் எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். எனி பீட்ஸ் வந்தாலே அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வில் ஸ்டார்ட் டு மூவ். என்னோட இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி டான்ஸ் அது இதுன்னு பண்ணோம். எனி டான்ஸ் காம்படிஷன்னா அதை அப்படி கூப்பிட்ருவாங்க, ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 6 பேர். அப்போ நாங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எனக்கு அப்போ தெரியாது. சும்மா டீச்சர் ஆட சொல்லுவாங்க, நம்ம போய் ஸ்டேஜில் ஆடுவோம் வருவோம், அவ்வளோதான் தெரியும். காலேஜ் போய் சேர்ந்த பிறகு எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக இருக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல அப்போ. பிகாஸ் ஸ்டடீஸு, நம்ம படிக்கணும், அது இதுன்னு அப்படியே ஓடிடுச்சு டைம். தென் ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் இட். என்னமோ மிஸ் ஆகுது, சம்திங் வி ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். இட் வாஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு வச்சுக்கோங்க. நான் வெளியில் ஆடினாலும் வீட்டில் எதையாச்சும் ஒரு சாங்கை போட்டு ஆடிட்டு இருப்பேன். நான் வெளியில் தான் ஆடணும் அப்படின்னு எனக்கு இல்லை. ஓகே, ஃபன்னாக ஆடுறது நல்லா இருக்கா, ஆடலாம் அப்படின்றது தான். அப்புறமா இப்போ ரீசண்டாக இங்கே வந்து லண்டனில் வந்து ஒரு டான்ஸ் செஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். வாவ், டான்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, லெட்ஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஜாயினிங் அண்ட் டான்சிங் இன் த குரூப்பு.
ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கொரியோகிராஃபி பண்ணி அதில் ஃபீட்பேக் எல்லாரும் வந்து வா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓ, நம்மள ரசிக்க ஒரு 4 பேர் இருக்காங்களே அப்படின்னு. when we enjoy and everybody enjoy, it makes the happiness even more. அதனால that's how I started doing this. டான்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நல்லா தெரியுது. வெரி இம்ப்ரெசிவ். வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஷின். நீங்கள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு தோணிய 2 விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கிறது, நானும் என் சிஸ்டரும் ஹாலிடேஸ்க்கு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணது தான். பர்டிகுலராக அந்த டிசம்பர் ஹாலிடேயில் எங்கள் மார்னிங் என்டர்டைன்மெண்ட் என்னென்னா, காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு பாட்டி வந்து வாசலில் ஒரு பெரிய கோலம் போடுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக நின்று பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பிள்ளையார் பண்ணி அந்த கோலத்தில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி அதுக்கு ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து 1 மணி நேரம் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. சக்கரை பொங்கல் ஒன்று கொடுப்பாங்க வாழை இலையில் வச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் என்டர்டெயின்மெண்ட்னால் அந்த டைமில் நாங்கள் வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, வாடகை சைக்கிள் வாங்குவோம். அது வந்து 1 ஹவருக்கு 25 காசு. ஸோ அதை வந்து நானும் என் சிஸ்டரும் ஷேர் பண்ணோம். அப்போ வந்து அந்த 1 ஹவர் எப்படி போகுதுன்னே தெரியாது. சரி, இன்னொரு 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு யோசிச்சு போனோம்னா அந்த சைக்கிளை வாங்குறதுக்கு இன்னொருத்தங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் மறுபடியும் அதுக்கு வெயிட் பண்ணி மறுபடியும் வேறு சைக்கிள் வாங்கி ஓட்டுவோம். அதுலேயும் எங்களுக்கு ஃபேவரட்டான சைக்கிள்னு இருக்குது சிலதெல்லாம். அது கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக அதை ஓட்டுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது எங்கள் ஹாலிடே ஃபன். இது எல்லாம் தான் என்னோடய ஃபியூ சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஓ, சூப்பர்ப்பா. நீங்க சொல்லும்போது எனக்கும் அதெல்லாம் ஞாபகம் வருது. நாங்களும் அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டுனது எல்லாமே ஞாபகம் வருது. இது வந்து நம்ம எங்கே எந்த ஊர்ல எங்க பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே விஷயம் தான் பண்ணியிருக்கோம் அந்த சைல்ட்ஹுட்ல. அதே தான் நானும் யோசித்தேன். இப்போ நம்ம பாட்காஸ்ட்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணிய உங்கள் மெமரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களை பற்றி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ஷர்மி. ஓ, தேங்க்யூ ஸோ மச் பாரதி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்கிட்ட இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டது. இட் வாஸ் வெரி மெமரபிள் ஃபார் மீ. இந்த டேவை நான் மறக்க மாட்டேன். இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. மை ப்ளஷர். இதோட ஷர்மி நடத்திட்டு வர லேடிஸ் டான்ஸ் ஒர்க் அவுட் பற்றி டீட்டெயில்டாக சோஷியல் டாக்ஸில் பேசியிருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அடுத்த வாரம் நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.